அழகான வனப்பகுதி. அங்க ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பொதுவா அந்த மக்கள் வாழ்வுக்கு வேட்டையாடிதான் தினமும் உண்பாங்க. அங்க அரண்யன்னு ஒருத்தனும் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த அரண்யன் வழக்கம் போல வேட்டையாட போனா அங்க ஒரு அழகான புள்ளிமான பாக்குறான். அந்த புள்ளிமான் அவனுக்கு பிடிச்சு போக உடனே அதை எடுத்துக்கிட்டு வந்து வளர்க்கவும் செஞ்சான். ரொம்ப பாசமா அந்த மானை வளர்த்துட்டு வர ஒரு நாள் அந்த மான் காணாம போச்சு. உடனே அரண்யன் சுத்தி இருக்கிற யாரோதான் இந்த மானை அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணான். ஆத்திரமும் கோபமும் அதிகமாக அந்த கோபத்துல என்ன பண்ணுறானா கடவுளை நோக்கி கடும் தவம் செஞ்சான். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல கிட்டத்தட்ட 1 மாசமா தவம் செஞ்சான். அவனோட தவத்துக்காக கடவுளும் மனமிறங்கி செவி சாய்த்து அவன் முன்னாடி வந்தாரு. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் காணாம போன அந்த மானை பத்தி கேட்கல, அந்த மானை யார் களவாடிட்டு போனாங்களோ அவன் ஏன் முன்னாடி நிக்கணும்னு கேட்டான். அதுக்கு கடவுள் நல்லா யோசிச்சு பாருப்பா, உனக்கு அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டாரு. நிச்சயமா அவனை என் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு கோவத்துல கத்துனான். உடனே கடவுள், உன்னோட மான களவாடிய கல்வனை உனக்கு முன்னாடி நான் நிறுத்தல, உனக்கு பின்னாடி நிறுத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சும் போனாரு. அரண்யனும் கடும் கோபத்தோட பின்னாடி திரும்பி பார்த்தான். பார்த்த அவனுக்கு கோபம் எல்லாம் போய் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பயத்துல அவன் தலை தெறிக்க ஓடவும் செஞ்சான். ஏன்னா அவன் பின்னாடி நின்னுட்டு இருந்தது சிங்கம். அந்த சிங்கம் தான் அந்த மானை தன்னோட உணவுக்காக இழுத்து கொண்டு போயிருக்குன்னு தெரியாம அரண்யன் யாரோ திருடி இருப்பாங்கன்னு நினைச்சு கடவுளை நோக்கி தவம் செஞ்சு இப்படி ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் சிங்கம் துரத்த அவன் ஓட, அதுதான் அரண்யனோட நிலைமை. தன்னோட கோபத்தால ஆத்திரத்தால பழி வாங்குற எண்ணத்தால அரண்யன் கடைசியில தன்னையே இழந்தான். நம்ம படுற கோபம் எதிரி அழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது நம்மளையே அழிக்கும். கோபத்திலயும் சரி ஆத்திரத்திலயும் சரி எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே அழிச்சிடுன்றத மறந்துடாதீங்க. கோபம் ஒரு நொடிதான், ஆனா அதோட விளைவு நம்மளோட ஆயுள் முடிகிற வரைக்கும்.